வணக்கம் நண்பர்களே. அனுபவம் ஒரு மிகப்பெரிய ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை தான் படித்தாலும், எத்தனை தான் கேட்டாலும், நம் கண்முன் பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகள், அந்த அனுபவம் பல காலத்துக்கு நம்மளால மறக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ரோட்டோரம் போயிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய விபத்து நடக்குது. நெறைய பேர் இறந்து போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் பஸ்ல போறதுக்கோ, கார்ல போறதுக்கோ, ஏன் சொந்த வாகனத்தில் போறதுக்கோ பல நாட்களுக்கு பயமா இருக்கும். அதுவும் சில அதிர்ச்சிகரமான அனுபவம் பல நாட்களுக்கு தூக்கத்தையே தொலைத்துவிடும். அது மாரி தான் இப்ப சமீபத்தில நடந்த விமான விபத்து. 274 பேர் இறந்தாங்க. அத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேர் விமானத்தில போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் காலம் ஆகும் அது மறக்கறதுக்கு. அப்படி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இப்ப ஹாங்காங்ல இருந்து டெல்லிக்கு ஒரு விமானம் கிளம்பியிருக்கு. அதே 787 போயிங் ட்ரீம்லைனர். அந்த விமானத்தில தொழில்நுட்ப கோளாறு காரணமா திரும்பவும் மீண்டும் ஹாங்காங்கே கொண்டு தரையிறக்கியிருக்காங்க. அந்த விமானிகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. நேத்து சவுதி ஏர்லைன்ஸ் ஹஜ் பயணிகள் 250 பேர் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விமானம் லக்னோல அவசரமா தரையிறங்கியிருக்கு. அந்த சக்கரம் தீப்பிடிச்சிருக்கு. இந்த பயணிகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா விமான விபத்து நடக்கும்போது மீண்டும், மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டா, விமானத்தில போறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா, அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். நம்மளுக்கே சொந்த அனுபவத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் மறக்க முடியாம இருக்கும். அத மறந்துட்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு தெரியும். மீண்டும், மீண்டும் இது போன்ற பழைய விமானங்களில் பயணிப்பதற்கு பயணிகள் ரொம்ப அச்சப்படுறாங்க. அதுதான் சமீபத்திய மிகப்பெரிய ஹாட் டாபிக்கா இருக்கு. அடுத்த பதிவில சந்திக்கலாம். நன்றி.